ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவும் கிடையாது. நான் தைக்கிறப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு இருக்கு இல்லையா, வார்த்தையோட விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் நம்ம சேனலோட அப்டேட் நான் வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, நான் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், இதை மாதிரி இதுதான் இதோட பேர் அப்படின்னு நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். புதுசாக கற்றுக்க முடியாது. சரிங்களா? இப்போது நாங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறப்போ எப்படின்னா, ப்ளவுஸோட பேசிக்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் நெக்குக்கு மட்டும் பேக் பேட்டர்ன் மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. நான் ஃபுல்லாக ஃப்ரண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, பேக்லேயும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி ஃபுல்லாக அந்த நெக்கு மட்டும் ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் கவர் பண்ணாமல் அவங்கக்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அந்த இது நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும். இப்போ நானும் உங்களுக்கு ஃப்ரண்ட் தைங்க, பேக் தைங்க, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். புதுசாக கற்றுக்க முடியாது. ஓகேவா? இப்போது நான் என்னென்னா, அடிக்கடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை அதை அந்த செகண்ட் நான் அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ரஃப் தையல் போடுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ரஃப் தையல் போடுங்க, இல்லை இலையாடுங்க, இல்லை லாக் பண்ணுங்க, இப்படின்னு நான் இந்த 3 வேர்டை சொல்லுவேன். இந்த 3மே மீனிங் ஒன்று தான். சரிங்களா? நம்ம தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்பவும் போல் தைப்போம் இல்லையா? அந்த தையலை தான் நான் ரஃப் தையல் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் நம்ம பிரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். 2வது இலையாடல், தமிழில் இலையாடிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது சில பேர் லாக் பண்ணுங்க, லாக் பண்ணலைன்னா அந்த இடம் பிரியும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தையலுக்கு ரஃப் தையல், லாக் தையல், இலையாடல், இந்த மாதிரி 3 பேர் இருக்குது. 3 விதமாக சொல்லுவாங்க. சரியா? 3 பேரில் ஒரு மீனிங் தான் நம்ம 3ஆக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு அது எப்படி அப்படின்னா, நம்ம தைக்கிறோம்ல, நார்மலாக தைச்சிட்டு அப்போ அந்த ஊசியை அதிலே நிப்பாட்டிட்டு வேகமாக, இதுவே நம்ம வேகமாக பண்ணிவிட்டு இப்படியே பின்னாடி போயிட்டு நார்மலாக எப்பவும் போல் தைச்சோம் அப்படின்னா இது ரஃப் தையல், இலையாடல், அதுக்கப்புறம் லாக் தையல், இந்த 3ம் இதை சொல்லுவாங்க. சரியா? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். மறுபடியும் இந்த மிஷின் அந்த பின்னாடி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கணுன்னா நமக்கு துணியை நம்ம முன்னாடி இழுத்து பின்னாடி கொண்டு போக கரெக்டாக இருக்கும். சில மிஷினில் இந்த இடத்துல சைடில் ஒரு அமுக்கி இப்படி தூக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியும். சரிங்களா? நார்மல் மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு நான் இது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இதுதான் ரஃப் தையல், லாக் தையல், இலையாடல். அடுத்தது நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது அமுக்கு தையல் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த அமுக்கு தையல் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றத இப்போ காட்டுறேன். இப்போ நான் இந்த சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அமுக்கு தையல் எப்படி போடுவேன்றதை காட்டுறேன். ஆக்சுவலி அமுக்கு தையல் போடுறப்போ இந்த 2 கிளாத்தும் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரு இது இருக்குது. ப்ளவுஸு நெக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ நம்ம ஒரு பக்கமாக இந்த பிசுரை தள்ளி விட்டுட்டு தைப்போம். இதே கிராஸ் பீஸ் போடுறப்போ இந்த 2 பீஸையுமே நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு தைக்கணும். ஏன்னா கிராஸ் பீஸில் ஒரு இடம் மொத்தமாக ஆன மாதிரி ஆயிரும். நெக்கில் நம்ம எல்லாமே அடித்து மறுபடியும் இப்படி திருப்ப போகிறோன்றனால நமக்கு
நமக்கு வந்து இந்த இடம் வந்து அப்படி இருந்தால் பிரச்சனை இருக்காது. எந்த இடத்துல எப்படி தைக்கணுன்றத பிளான் பண்ணி எப்போவுமே தைக்க பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க தைக்கிறாங்களா அதையே எடுத்து நம்மளும் தைக்கணுன்றத நினைக்காதீங்க. இதில் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா, இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா, இதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றதான் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தைச்சி பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தைச்சி பாருங்கள். வெளியில் தைக்கிறப்போ பழகி பார்க்கணுன்னு நினச்சிடாதீங்க. இப்போ பாப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் மாமியாருக்கு அத்தைக்கு அந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து தைங்க, சரியா? இப்போ வந்து இந்த பிசரை இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம இப்படி இந்த தையலுக்கு மேலேயே போடணும், சரிங்களா? இந்த இடம் இருக்கா, இந்த தையல் ரெண்டுமே பிரித்து இப்படி நான் இழுத்து உங்களுக்கு காட்டுறப்போ அந்த சென்டர் பார்ட் நம்ம தையலுக்கு மேலே தெரியுதா, அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து தையல் போடணும். இந்த மாதிரி அமுக்கு தையல் போடுறப்போ நமக்கு வந்து இந்த இலையாடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பீஸை இன்னொரு பீஸோட ஜாயின் பண்ணுறப்போ தான் நம்ம வந்து இலையாடி பார்க்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த தையலுக்கு மேலேயே வந்து தையல் போட்டிருக்கேன். இப்படி நம்ம போடுறதுனால நம்ம அந்த பீஸ் அப்படி உள்ளே தள்ளுறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அது உட்காந்துரும். இது வந்து லைனிங் துணி தான், அதுதான் உங்களுக்கு இப்படி தெரியுது. இதுவே நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறவங்களா தைக்கிறப்போ நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தையல் மோஸ்ட்லி நல்லா தைக்கிறவங்களா இருந்தாலும் இது போடுவாங்க, ஏன்னா ஃபினிஷிங்காண்டி இது போடுவாங்க. இப்போது வந்து நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டாச்சு. அமுக்கு தையலுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, மூணாவது நான் யூஸ் பண்ணுறது டாப் ஸ்டிச். இதுதான் நான் வந்து சொல்லுவேன். அது எப்படின்னா, அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் தான் இந்த தையல் நம்ம வந்து போடுவோம். இந்த கிளாத்தை இந்த அமுக்கு தையலை செங்குத்தாக இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல போடுற தையலுக்கு பேர் தான் டாப் ஸ்டிச், ஓகேவா? இப்போ அதையும் நம்ம இந்த இடத்துல நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போது உங்களுக்கு தெரியுதா, நம்ம அந்த டாப் ஸ்டிச்சும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள், எந்த இடத்துலையாவது அந்த பிசுறு, அதாவது அடிப்பீஸ் வந்து மேலே எம்பிட்டு அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா? கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்க்காக நம்ம போடுவோம், சரிங்களா? அடுத்தது நான் யூஸ் பண்ணுறது நட்டுக்கால் அளவு, சரிங்களா? நட்டுக்கால் அளவுன்றது நம்ம ப்ரெஷர் ஃபுட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் இருங்க, நான் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு இருக்கா, இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் நம்ம நீடில் இருந்து இங்கே தையலில் இருந்து இந்த கால் இருக்கா, இந்த ஒரு சைடு, சரிங்களா? இந்த ஒரு சைடோட அளவை தான் நான் நட்டுக்கால் அளவுன்னு சொல்லுவேன், சரிங்களா? அதாவது ஊசி, நான் இப்போ துணி வச்சு காட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல துணி வந்து வெளியில் வராது, இதே அளவுக்கு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நீடில் குத்துற இடத்துல இருந்து இந்த நட்டுக்கால் வந்து முடிகிற அளவு, இந்த காலோட எண்டு பாட்டு, சரிங்களா? ஆனால் இதுக்கு வெளியில் வரக்கூடாது. இதே அளவில் நம்ம தைக்கிறது வந்து நட்டுக்கால் அளவு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இதையும் நான் உங்களுக்கு இப்போ தச்சு காட்டுறேன். தச்சு காட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரியுதா? இப்போது நம்ம வந்து ஒரே அளவாக இருக்கும் நம்ம தைக்கிறது, பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்து தெரியுதா? நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம போடுறோட தையலோட அளவு ஒன்று போல் இருக்கும்.
இதனால் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இதை நான் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நெக்கு வந்து ரவுண்டு நெக்கோட 2வது தையல் ஒன்று போடுவாங்க. நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒட்டி ஒரு தையல் போடுறதுக்கு நான் அதிகமாக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ இந்த தையல் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சோன்னா நமக்கு வந்து ஸ்கேலோ இல்லை சில பேருக்கு ஒரு டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் கொடுக்கும் தையலில், எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான், அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து நாச் போடுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். நாச் வந்து நம்ம நெக்கு வந்து இப்படி வரைஞ்சி இப்படி கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க அந்த வளைவுக்கிட்ட மெயினாக போட்டு பழகிக்கோங்க. சரிங்களா? அந்த வளைவு அது எத்தனை போடணும் அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த மெயினாக அந்த வளைகிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா தான் டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மார்க்கிங்கை வந்து ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறது, ஸ்லீவ் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம இந்த இடத்துல தான் வந்து இதுதான் நார்மல் அளவு, இது எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு தான் அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த நாச்சுன்னு சொல்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். நான் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வந்து தெரியும் உங்களுக்கு. ஏதாவது டவுட்னால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.